தீபம் மட்டும் இல்லாம கிருத்திகை நட்சத்திரம் இங்க இருக்கிறதுனால முருகனோட வழிபாட்டுக்கு சிறந்த அற்புதமான நாள். இன்னைக்கு முருகபெருமானுக்கு சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி முருகபெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுறது அதீத சிறப்பை தரும். அது மட்டும் இல்லாம இன்னும் 3 விசேஷங்கள் இந்த ஒரு நாள்ல இருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல அன்னபூரணி ஜெயந்தி, 2 தத்தாத்ரேயர் ஜெயந்தி, 3ஆவதா வரக்கூடியது பைரவி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அற்புதமான நாளும் டிசம்பர் 4ஆம் தேதி ஒரே நாளில் இந்த அற்புதமான நாட்களும் அமைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நாளில் அன்னபூரணி தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அரிசி, பச்சரிசியும் வெல்லமும் கலந்து எறும்புகளுக்கு கொடுங்க, கோமாதாவுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளோட அடுத்து வரக்கூடிய 10 தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் அன்னக்குறையே வராது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த